உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி வக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். சனி வக்கரம் என்றால் என்ன? பொதுவாகவே ஒரு கிரகம் வக்கரம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னங்க இது ஒரு மனிதர்களில் சொல்கிறோம், வக்கர புத்தியாக நடந்துக்கிறாரு எல்லாம் சொல்கிறோம். வக்கரம்னா என்னன்னா, தன் இயல்பு நிலைக்கு எதிராக நடந்து கொள்ளுதலை தான் நம்ம வக்கரம் என்று சொல்லுவோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நார்மல் பயிற்சியை விட, நார்மலாக தரக்கூடிய அனுகிரகத்தை விட வக்கர பயிற்சியின் பலன்கள் சற்று கூடுதலாக இருக்கும். வக்கர காலம் என்பதே வெறும் 3 மாசம்தான். அந்த சனியினுடைய பாவகம் என்னவோ, அவருக்கு இதை பார்த்து 2 கூடையவன் அப்படின்னா, அதுக்கு வக்கரம்னா மைனஸாக பலன்களை செய்யும். பணத்தை தரக்கூடியவர் பணத்தை பிடுங்கக்கூடிய வேலையை செய்ய போகிறார். தொழிலை விருத்தி செய்யக்கூடியவர் தொழிலை முடக்கக்கூடிய வேலையை செய்ய போகிறார். அந்த வகையில் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே நெகட்டிவான ரோல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரங்க உதாரணமா சொல்றேன், அஷ்டம சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப பிரச்சனைக்குரியது கண்டக சனியாக இருக்கு, 7.5 சனியாக இருக்கு, ஜென்ம சனியாக இருக்கு. அது வக்ரமாகும் பொழுது பாசிட்டிவ் ஆகிவிடும். அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ், பிளஸ் மைனஸ் ஆனால் மைனஸ், அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த வக்கர பயிற்சியை சனி பகவான் ஜூலை 13ஆம் தேதி நடத்துகிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திற்கு வக்கர பயிற்சி அடைகிறார். அடைந்த சனி நவம்பர் 28 வரை, கிட்டத்தட்ட 130 நாள். எத்தனை நாள் கணக்கு போடுங்க? ஜூலை டு ஆகஸ்ட், ஆகஸ்ட் டு செப்டம்பர், செப்டம்பர் அக்டோபர், அக்டோபர் நவம்பர், நவம்பர் டிசம்பர். கிட்டத்தட்ட நவம்பர் 28னா ஆச்சு டிசம்பர், அவ்வளோதான். டிசம்பர் 1 வரைக்கும்னு வச்சுக்கலாம். அது வரைக்குமே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைவதற்கு அத்தனை நாள் ஆகும், திரும்ப ஹோம் பேக் வர்றதுக்கு. ஸோ அப்போ என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் உங்களுக்கு மீண்டும் பழையபடி செல்வங்கள் வளங்கள் வரப்போகிறது. அப்பா 7 சனி வந்துச்சுன்னு பயந்துட்டேன், அப்பா என்னை விட்டுட்டு போயிடுச்சுரா என்று நினைக்க போகிறீர்கள். அல்லது யாருக்கெல்லாம் என்னது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டா என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி 4, 5 கூடியவர். அவர் ஏற்கனவே எங்க இருக்காரு? 6ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன ஆகும்? 4, 5 கெட்டு போகும். ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? குருஜி, நீங்க சனி பயிற்சியெல்லாம் துலாமுக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, 6 கூடியவன் 3 பார்த்து 8 பார்க்கிறார், 6 கூடியவன் 12ஓட கனெக்ட் ஆகிறார், எல்லாம் நான் தான் சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த சனி பகவான் 6இல் மறைவது என்பது சட்டப்படி குற்றம். சட்டப்படி என்ன? ஜோதிட சாஸ்திரப்படி எந்த ஒரு கிரகம் 3, 6, 8, 12இல் மறைந்தாலும் தன் பலனை இழக்கிறது என்று சொல்வார்கள். அவ்வகையிலே 4, 5 கூடியவன் 6ஆம் வீட்டில் மறைந்தால் தன்னுடைய சக்தியை சனி பகவான் இழக்கிறார். 4 என்பது உயர்கல்வி, உயர் பதவி. 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அந்த 4, 5 கூடிய சக்திகளை இழக்கிறார். ஓகே, இப்போ 4, 5 கூடியவர் 6ஆம் வீட்டில் இழந்த அவர் வக்கரம் பெறுகிறார். அப்ப என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். இப்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கிறது என்றால், 4, 5 கூடியவர் 6ஆம் வீட்டில் வக்கரம் பெறும் பொழுது வக்கர சனி என்ன தருகிறது? 4, 5 காம்பன்சேட் பண்ணிடுறது. சிம்பிள், அவ்வளவுதான் லாஜிக். 4, 5 காம்பன்சேட் பண்ணிடுது. அப்போ உயர் பதவி, உயர் கல்விக்காக காத்திருக்காங்க. சார் ரொம்ப நாளா வெயிட் பண்றேன் சார், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் மட்டும் வரவே மாட்டேங்குது சார். கவலைப்படாதீங்க, இனிமேல் ப்ரொமோஷன் வந்துடும். ரொம்ப நாளா எனக்கு குழந்தையே இல்லை சார், புத்திர பிராப்தியே இல்லாமல் கஷ்டப்படுறேன், கவலைப்படாதீங்க, இனிமேல் புத்திர பிராப்தி ஓகே ஆகிடும். இந்த புத்திர பிராப்தி ஓகே ஆகிறதுக்கான முறைகள் IVF, IUI போன்றவைகள்லாம் உங்களுக்கு தன்னால் ஓகே ஆகும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், IVF பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஒன்றும் நடக்கலை. 4ஆம் இடம் என்பது தான் சொத்து என்று சொல்வார்கள். இந்த 4ஆம் இடத்துக்குடையவன் 6இல் மறைந்ததால், அவன் வக்கரம் பெற்றதால் புதிய புதிய சொத்துக்களை தேடி கண்டுபிடிச்சு வாங்குவீங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 4 கூடியவன் அனுகிரகம் நடக்கிறது. அப்போ தாயாருடைய உடல்நிலை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது சார், இப்போ சரியா போச்சு. ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இப்போ சரியா போச்சு. உயர் கல்வி படிக்கிறதுக்காக நான் ஜெர்மன் போலான் இருந்தேன், பிரான்ஸ் போலான் இருந்தேன், ஆனால் எனக்கு அந்த விசா கிடைக்கல,
எஜுகேஷனல் லோன் வாங்கலான் இருந்தேன், நிறைய பேர் காலேஜஸில் ஸ்காலர்ஷிப் லோன் வாங்கலான் இருந்தேன், அது எனக்கு கிடைக்கல. இனிமே உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்ன? உங்களுக்கு 4 கூடையவர் உங்களுக்கு இந்த மாதிரியான அனுகிரகங்களை தருகிறார். 4ஆம் இடம் என்பது சொத்து. சனி என்றால் அகண்ட பிரம்மாண்ட என்று பொருள். எதையுமே சிம்பிளா கொடுக்கவே சனிக்கு தெரியாது. சனியோட ஸ்பெஷல் என்ன நண்பர்களே? சனியோட ஸ்பெஷலே ஒன்றே ஒன்று தான். எதையுமே கொஞ்சமாக கொடுக்கவே அவருக்கு தெரியாது. எதையுமே அள்ளி கொடுத்து தான் அவருக்கு பழக்கம். அவரோட கேரக்டரே அப்படி தான். அப்போ சனி பகவான் 4 கூடையவனாக இருந்து அள்ளி தரும் பொழுது பெரிய பெரிய சொத்துக்களை சேர்த்துறீங்க. நான் 1 கிரவுண்டு வாங்கலான் இருந்தேன் சார், அப்புறமா தான் எனக்கு போய் பார்த்தேன் 1 ஏக்கரே வாங்கிட்டு வந்துட்டேன், ரொம்ப கம்மியாக வந்தது, பரவாயில்ல, பழைய காடு ஒன்று இருந்தது அதை விற்று இதை வாங்கிட்டு வந்துட்டேன் போன்றவைகள்லாம் ஏற்படும். எதிர்பாராத ட்விஸ்ட்டு. அல்லது சில வீடு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ப்ராப்பர்ட்டிம்பாங்க. ஏதோ ஏலத்துக்கு போக வேண்டிய ப்ராப்பர்ட்டி, பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா போதுமா, மீதி இஎம்ஐயாக பண்ணுறேன்ட்டாங்க, அன்னைக்கு நாள் ரேட்டுக்கே தரேங்கிறாங்க, 10 வருஷம் முன்னாடி ரேட்டுக்கே. அப்படி வாங்கி கைமாற்றி விற்றாலே இன்றைக்கி பெருசாக போகும் போன்ற விஷயங்கள் எல்லாம். ஓவர் டி அமௌண்ட் மட்டும் அடைச்சிட்டு அந்த வீட்டை அப்படியே எடுத்துக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதான் எதிர்பாரா சொத்துங்கிறது. அவசரத்துக்கு விற்கிறது. சார் நான் ஃபாரின் போகிறேன் சார், இந்த கடையை விற்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, அடுத்த வாரம் நான் ஃபாரின் போய் ஆகணும், ஒன்றும் பாதியமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ வந்த விலைக்கு இந்தாங்க வச்சுக்கோங்க, நமக்கு கொள்ள லாபம் 50% லாபம், பாதிக்கு பாதி லாபம். இதெல்லாம் இந்த பீரியடில் தான் நடக்கும். துலாம் ராசிக்காரர்கள் யாரேனும் சொத்து வாங்க ட்ரை பண்ணுறீங்க, உயர் பதவி உயர் கல்விக்கு ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாடு போக ட்ரை பண்ணுறீங்கன்னா அது பொன்னான நேரம். 5 கூடையவன் குழந்தை விஷயத்தில் பொன்னான நேரம். என்னன்னே தெரியல, மாசான நாங்களும் திட்டம் போடுறோம், இந்த மாதமாவது நமக்கு ஓகே ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமா திக் பண்ணோம், ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது சார், எங்கள் நேரம் அதெல்லாம் தன்னால நடக்கும். அதனால தான் எப்பயுமே சொல்றது என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. அடுத்ததாக இந்த வக்ரம் பெற்ற சனி கும்பத்திற்கு வருகிறார் என்று நம்ம கருத்தில் கொள்கிறோம். அப்ப கும்பத்துக்கு வரும்போது மீண்டும் 5ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 5 இலக்கு சனி என்னத்துல பெருஞ்சொத்து வாங்கி தரார். சும்மாலாம் சொத்து கிடையாது சார், 5ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது பெருஞ்சொத்து வாங்கி தரார். 4க்கு 2ஆம் இடம், அதாவது தனஸ்தானம். 4க்கு 12ங்கிறது சொத்தை விற்கின்ற நிலைமை, 4க்கு 2ஆம் இடம் என்பது சொத்தை வாங்குகின்ற நிலைமை போன்றவை ஏற்படுகிறது. அப்போ பெரிய சொத்து நீங்க வாங்குறது போன்றவைகள்லாம் ஏற்படும். 5ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். பெரிய பெரிய புகழ்லாம் வந்து சேரும். சார் நான் எனக்கு ஒரு டாக்டர் பட்டத்துக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறேன் சார், தீசிஸ் எழுதியிருக்கேன், பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுவேனான்னு தெரியல, அந்த பட்டம் உங்களுக்கு கிடச்சிரும். கலைஞர்கள், நான் ஒரு கலைஞராக இருக்கேன், நான் ஆர்டிஸ்ட்டு, கலைமாமணி கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன், பத்மஸ்ரீ கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன், கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் நீங்கள் தான். இந்த 4 மாதங்களில் அதுக்கு நாமினேட் ஆகிடுவீங்க. மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு துறையிலே மிகப்பெரிய உச்சத்தை அடைவது. அந்த உச்சத்தை நீங்கள் அடைய போறீங்க, அந்த உச்சத்தை நீங்கள் அடைவீங்க. அது காரணம் என்னன்னா, உங்களுக்கு இருக்க 5ஆம் வீட்டிற்குரிய சனி பகவான். ஆகையினாலே துலாம் ராசிக்காரர்கள் மிக பிரம்மாண்ட வளர்ச்சியை இந்த சனி வக்கர பயிற்சியில் காண்பீர்கள். அதே நேரத்தில் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் தினசரி இங்க சாத்தனுக்குரிய வேள்விகள் தினசரி நடக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் வேள்விகள் மூலம் அதை சரி செய்து தருகிறோம். ஸ்ரீமடம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் சாத்தனுக்குரிய கோயில்கள் இருக்கிறது. போரூர் கார்டன் ஃபேஸ் 2 சென்னையில் இருக்கும். கீழே போயிட்டு இருக்க நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய பதிவுகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.